ஹலோ ஆல் பிக் பாஸில் வீக்கெண்டுக்கான ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்திருக்கு. விஜிஎஸ் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த கிருமி கேரக்டர் வந்து எப்போவுமே வந்து பதட்டமாக தானே இருக்கும், அது ஒருத்தருக்கு தான் கொடுத்தோம். ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பதட்டத்தோடு தான் சுற்றிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அந்த கிருமியோட வைரஸ் வந்து எல்லாருக்கும் பரவிடுச்சான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யாராவது பாராட்டினாலும் வந்து பதட்டமாயிடுறாங்க, பாயிண்ட் பிடிச்சி பேசினாலும் வந்து பதட்டமாயிடுறாங்க. மெயின் சண்டைகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரஜின் வினோத் சண்டை, கமருதீன் போட்ட சண்டை, அந்த நெக்லஸ் எடுக்கிற டைமில். ஸோ இதெல்லாம் தான் வந்து கேள்வி கேட்பாங்க. அது கூடவே வந்து அந்த திவ்யா சொன்ன ஆபாசக்குறி, திவ்யா வந்து காமிச்சாங்க இல்லையா ஆபாசக்குறி, அது கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை விஜிஎஸ். ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருந்தோம், ரொம்ப ஆபாசமாக இருந்தது அவங்க பண்ணது. அது ஒருத்தர் கூட வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கவனிக்கலை. இப்போ விஜிஎஸ் வந்து ஒரு குண்டு போடுறாரு, போன வாட்டி நடந்த அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கேன்சல் பண்ணணும். எதுக்கு சொல்கிறேன்னா, பிக் பாஸே வந்து சொல்லியிருந்தாரு யார்கிட்ட வந்து அந்த நெக்லஸ் இருக்கோ அவங்க தான் வின்னர். இப்போ யார்கிட்டையுமே இல்லையா அந்த நெக்லஸ், தான் வந்து ரூஃப் மேலே போட்டாச்சு. அப்புறம் எப்படி நெக்லஸ் வந்து இந்த ரெட்ரோ டீம் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வின் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸே தேவையில்லை. 60 நாள் ஆயிடுச்சு, இனிமேல் எதுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்? எல்லோரும் கேம் ஆடி ஜெயிக்கட்டும். யாருமே ஒழுங்காக ஆடலை. இப்போது சிந்து வந்து, அதாவது அரோரா இருக்கல்ல, அவள் வந்து நெக்லஸ் எடுத்து வச்சுன்னு இருந்தால, அந்த டாஸ்க் முடிகிற வரைக்கும் நெக்லஸ் சிந்துக்கிட்ட தான் இருந்தது. அப்போ அது மட்டும் ரூல்ஸில் இருக்கா என்ன? அதுவும் வந்து ரூல்ஸ் மீறில் தானே செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆங்கிளில் பார்க்கும்போது ஆக மொத்தத்தில் யாருமே அந்த கேம் விளையாடல ஒழுங்காக. அதனால் இந்த பாஸே யாருக்குமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜிஎஸ் வந்து கேன்சல் பண்ணணும். ஸோ திவ்யாவோட விஷயம் கேட்கணும். அதுக்கப்புறம் நம்ம பாரோட எவிக்ஷனை பற்றி ஒரு அப்டேட் சொல்கிறேன். கண்டிப்பாக பாரு வந்து எவிக்ட் ஆகலை. நான் இதுதான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், பார்வெல்லாம் எலிமினேட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் கண்டென்ட்டே இல்லாமல் எப்படி ஷோ நடத்துவாங்க? இந்த வாரம் விக்ரம பிடிச்சி கேட்க போறாருன்னு நினைக்கிறேன். எல்லாமே சேர்த்து வந்து ஒரு வெள்ளை பக்கெட்டில் போட்டு நடு வீட்டில் கொண்டு போய் வச்சாங்கல்லன்னு சொல்லிட்டு விக்ரமோட லாஸ்ட் வீக் நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. வியன்னாவோட இன்னர்ஸ் அந்த பக்கெட் எடுத்துன்னு போய் நடு வீட்டில் வச்சாங்க இல்லையா, அது வந்து இந்த வாரம் பற்றிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து பெருசாக பற்றிக்கும்னு நினைக்கிறோமோ அது வராது, இவங்களா ஒன்று பிளான் பண்ணி சொல்லுவாங்கப்பா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் இருந்தது மக்களே. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள்.